Pedagogy of Teaching Mathematics, Unit number 8, Professional Development of Mathematics Teacher. The first one, Prerequisite Qualifications. ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு வரதுக்கு முன்னாடி அவருக்கு என்னென்ன தகுதியெல்லாம் இருக்கணும் ஒரு ஆசிரியருக்கு, ஒரு மேத்தமெட்டிக்ஸ் டீச்சருக்கு அப்படின்னா, த டீச்சர் மஸ்ட் பொசஸஸ் ஏ பேசிக் குவாலிஃபிகேஷன் இன் தட் சப்ஜெக்ட். அவருடைய சப்ஜெக்டில் அவருக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அது மாதிரி ஒரு சப்ஜெக்டை டீச் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு அவருக்கு நாலேஜ் வேணுமோ, இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணுமோ, அதை விட அதிகமான இன்ஃபர்மேஷனை அவர் தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி சப்ஜெக்ட் மேலே எப்பயுமே ஒரு நல்ல ஒரு ஆப்டிடியூட் அவருக்கு இருக்கணும். அவருடைய பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல அப்பியரன்ஸ் இருக்கணும், ஹெல்த்தியான ஒரு பர்சனாக இருக்கணும், வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கணும், எபிலிட்டி இருக்கணும், கிளாஸ் ரூமை டீச் பண்ணுற அளவுக்கு எபிலிட்டி, கண்ட்ரோல் பண்ணுற எபிலிட்டி இருக்கணும் அவருக்கு. ரொம்ப என்தூசியாஸ்டிக் பர்சனாக இருக்கணும் அவருக்கு. அவர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கணும். கிளாஸில் எப்பயுமே கிளாஸை ஒரு மாதிரி ஜோவியலாக கொண்டு போகணும். சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், அதாவது எப்பயுமே நீதி தவறாதவராக இருக்கணும். இதெல்லாம் ப்ரீரெக்விசைட் குவாலிஃபிகேஷன். தென் ப்ரொஃபஷ்னல் ட்ரைனிங். ப்ரொஃபஷ்னல் ட்ரைனிங்னா தொழில் சார்ந்த, அதாவது ஒரு டீச்சர் வந்து மேத்தமெட்டிக்ஸை மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதாது, மற்ற சப்ஜெக்ட் நாலேஜும் அவருக்கு வேணும். ஏன்னா எப்பவுமே மேத்ஸ் அப்படின்றது மற்ற எல்லா சப்ஜெக்ட் கூடயும் கோரிலேட்டடானது. இப்போ மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜை பேசிக்கை மற்ற சப்ஜெக்டில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ளிகேஷன் ஓரியன்டாக மேத்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் ஷுட் பொசஸஸ் நாலேஜ் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற அந்த நாலேஜ் அவருக்கு இருக்கணும். எஸ்பெஷலி எஜுகேஷ்னல் சைக்காலஜி தெரிஞ்சிருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸோட சைக்காலஜி தெரிஞ்சிருக்கணும், எஜுகேஷ்னல் சைக்காலஜி தெரிஞ்சிருக்கணும். லா ஆஃப் லேர்னிங் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா கிளாஸில். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டோட சைக்காலஜி தெரிஞ்சால் தான் அவரால் கிளாஸை டீச் பண்ண முடியும். ஓகே, இப்போ நார்மலாக நம்ம ஒரு டீச்சர் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி டீச்சிங் ப்ராக்டிஸ் போவாங்க இல்லையா. ஸோ அதனுடைய யூசஸ் என்ன அப்படின்னா, ஒரு ரியல் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும், ஒரு கிளாஸ் ரூம் இஃபெக்டிவாக இருக்கணும்னா எப்படி, என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணி டீச் பண்ணுறது, இது மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இதையும் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால என்ன கெயின் ஆகுது, அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வருது, நம்மளாலே நல்லா டீச் பண்ண முடியும் அப்படின்றது. ஓகே, இதுதான் ப்ரொஃபஷ்னல் ட்ரைனிங். தென் அகடமிக் ட்ரைனிங் அண்ட் இன் சர்வீஸ் ட்ரைனிங். அதாவது இன் சர்வீஸ் அப்படிங்கிறது ப்ரீ சர்வீஸ் அப்படின்னா, ஒரு ப்ரொஃபஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுக்காக நம்ம ட்ரைனிங் எடுத்தோம்னா அதுக்கு பேர் ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங். ப்ரொஃபஷனில் இருந்துகிட்டு இருக்கும்போதே நம்மளுடைய ப்ரொஃபஷனை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ட்ரைனிங் போனோன்னா அதுக்கு பேர் இன் சர்வீஸ் ட்ரைனிங். தட் இஸ் பணி இடை பயிற்சின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஒரு ஸ்டாஃபு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நிறைய செமினார்ஸ், ஒர்க் ஷாப் இதெல்லாம் அவங்க அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க அடிக்கடி அட்டன் பண்ணுறதுனால அவங்களுடைய சப்ஜெக்ட் மேட்டர் வந்து அவங்களுக்கு தரவாகும். நிறையா டே டு டே நியூஸ் வந்து அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. நிறைய தெரியாத இன்ஃபர்மேஷனை செமினார்ஸ் மூலமாகவும் மற்ற தெரிஞ்ச டீச்சர்ஸ் மூலமாக அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் அகடமிக் ட்ரைனிங் அண்ட் இன் சர்வீஸ் ட்ரைனிங். ஸோ நம்மளுடைய ப்ரொஃபஷ்னலி நம்ம வெல் எக்யூப்டாக ஆக்கிக்கணும், நல்லா கிளாஸில் டீச் பண்ணணும்னா இன் சர்வீஸ் ட்ரைனிங் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஒன். ப்ரொஃபஷ்னல் ஆக்டிவிட்டீஸ். ஒரு மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் வந்து ஒரு மேத்ஸ் புக்கை படித்தா மட்டும் போதாது, அவர் நிறைய மேத்தமெட்டிக்ஸ் ஜேர்னல்ஸை படிக்கணும், மாடர்ன் புக்ஸை படிக்கணும், அதேமாதிரி ரிசர்ச் ஒர்க் கூட அவர் பண்ணலாம். அதேமாதிரி ப்ரொஃபஷ்னல் ஆர்டிகிள்ஸ், நிறைய புக்ஸை கூட அவர் பப்ளிஷ்லாம் பண்ணலாம். இதெல்லாம் ப்ரொஃபஷ்னல் ஆக்டிவிட்டீஸ். தென் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ். ஸ்கூலில் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னா, கிளப்பு கண்டக்ட் பண்ணலாம், ஃபேக்கல்ட்டிஸ் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்குறது, வெளியில் ஏதாவது எக்ஸ்கர்ஷன் டூர் அழைச்சிட்டு போகிறது, மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடான ஒரு பிளேஸுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸையும் அவங்க செய்யலாம். இதெல்லாம் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ். தென் மேத்தமெட்டிக்கல் ஆர்கனைசேஷன். ஒரு டீச்சர், மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் எதை ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னா, மேத்தமெட்டிக்கல் ஆர்கனைசேஷனை எந்தெந்த லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஜோனல் லெவல், ஸ்டேட் லெவலில் பண்ணலாம், அவர் ஆர்கனைஸ் பண்ணலாம். ஸோ இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, அந்த ஆர்கனைசேஷன் இருக்குது இல்லையா, அந்த மேத்தமெட்டிக்கல் ஆர்கனைசேஷன் மூலமாக எல்லா லெவல்லையும் எல்லா பிளேஸ்லையும் இருக்கக்கூடிய நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப் வந்து அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால
அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸை அவங்களுடைய நாலேஜை அவங்க என்ன பண்ணுறாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது ஒரு சான்ஸாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஸ்டாஃப்மே என்ன பண்ணிக்கலாம், அவங்களோட டீச்சிங் ப்ரொஃபஷனை இன்னும் நல்லா டெவலப் பண்ணிக்க முடியும். தி நெக்ஸ்ட் ஒன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டியூட்டிஸ் ஆஃப் அ மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர். அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டியூட்டிஸ் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு டீச்சர் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அட்டனன்ஸு அதுமாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட ஆக்டிவிட்டீஸ் எல்லா ஆக்டிவிட்டீஸ் சம்மந்தமான ரெக்கார்ட்ஸ் வந்து அவர் மெயின்டைன் பண்ணணும். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து எக்ஸாம் எழுதுகிறாங்க, அவங்களுடைய ப்ராக்ரஸ் என்ன அப்படின்ற அந்த ரிசல்ட்ஸை ப்ராக்ரஸை பீரியாடிக்கலி ரிப்போர்ட்டட், அதாவது என்ன பண்ணுறோம் ஒரு மந்த்லி ஒன்ஸ் 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு பீரியாடிக்கலாக நம்ம என்ன பண்ணணும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு அவர் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும். சப்போஸ் ஏதாவது ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட ஏதாவது டெஃபிஷியன்சி இருக்குது, ஏதாவது குறைகள் இருக்குது படிக்கிறது அப்படின்னா அதையும் சேர்த்து அவங்க ரிப்போர்ட் பண்ணணும். தென் டிபார்ட்மெண்டல் டியூட்டிஸ் ஆஃப் டீச்சர். டிபார்ட்மெண்டல் லெவலில் அவர் என்ன டியூட்டி பண்ணலாம், டிஸ்கஷன் கண்டக்ட் பண்ணலாம். மேத்ஸ் படிக்கிறதுக்கு இன்னும் என்னென்ன புக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் புக்கெல்லாம் தேவைன்னு சொல்லி அந்த புக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுற வேலையை அவர் செய்யலாம். லைப்ரரிக்கு தேவையான புக்கை ஆர்டர் பண்ணுறது, அதுமாதிரி கிளாஸ் ரூமுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் தேவை, லேபுக்கு என்ன எக்யூப்மெண்ட் தேவை, ஸோ இதையெல்லாம் அவர் நோட் பண்ணி ஆர்டர் பண்ணலாம். தென் அது மாதிரி எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணுறது. சப்போஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒழுங்காக அவங்க படிக்கலைன்னா எப்படி ரெமெடியல் மெஷர் எடுக்கிறது, குறைதீர் நடவடிக்கை எப்படி எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவர் செய்யலாம். இதெல்லாம் தான் வந்து டிபார்ட்மெண்டல் டியூட்டிஸ். தென் கம்யூனிட்டி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா சமூகம் சார்ந்த செயல்கள். அதாவது ஸ்கூல் தான் ஒரு சென்டர் ஆஃப் எஜுகேஷனாக இருக்குது. யாருக்கு? பேரண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் சில்ட்ரன். அப்போது ஒரு ஸ்கூலையும் கம்யூனிட்டியும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா யார் அதை கோஆப்ரேட் பண்ணணும்? ஒரு டீச்சர் தான். அப்போ the teacher should cooperate with parents. எதுக்கு? டு இம்ப்ரூவ் ஸ்கூல் அண்ட் கம்யூனிட்டி ரிலேஷன்ஸ். ஓகே, அப்போ என்ன கண்டக்ட் பண்ணலாம்? பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இதனால் வர்ற பேரண்ட்டுக்கிட்ட ஸ்டூடெண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, எங்கே அவங்க லேகிங்காக இருக்காங்க, ஸ்கூல்ஸில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நாங்கள் எதையெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம், என்னென்ன எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கிறோம், என்ன கோச்சிங் கொடுக்குறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நம்ம பேரண்ட்ஸுக்கு அப் டு டேட் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். சம்டைம்ஸ் இந்த டீச்சர் வந்து அடல்ட் எஜுகேஷன், அதாவது அடல்ட்டுக்கு முதியோர்களுக்கு வயதானவர்களுக்கு ஈவினிங் டைமில் கூட கிளாஸ் எடுக்கலாம். ஸோ இப்போ டீச்சர் அப்படிங்கிறவங்க தான் யாராக இருக்க முடியுது இந்த சொசைட்டிக்கும் ஸ்கூலுக்கும்? இஸ் எ பேக் போன் ஃபார் ஹிஸ் சர்வீசஸ். ஓகே, குவாலிட்டிஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர். ஒரு மேத்தமெட்டிக்ஸ் டீச்சருக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்? நாலேஜ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும், குட் லீடர்ஷிப், நல்ல தலைமை வைக்கக்கூடிய பண்பு இருக்கணும், கேர் அண்ட் கன்சர்ன், ஸ்டூடெண்ட்ஸை எப்பயுமே கேர் பண்ணக்கூடியவங்களாகவும் அதாவது அவங்க மேலே கேர் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃபாக இருக்கணும், எப்பயுமே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் கூட நல்லா கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், இன்ட்ராக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு கிளாஸ் ரூமை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னாகவும் கிளாஸை கொண்டுட்டு போக தெரியணும். ஏன்னா மேத்ஸ் சப்ஜெக்ட் கொஞ்சம் வேகாக இருக்கிறதுனால ஃபன்னாக கொண்டுட்டு போக தெரியணும். ஒரு மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும், என்தூசியாஸ்டிக் பர்சனாக இருக்கணும், எப்பயுமே ஆர்வம் உள்ளவராக இருக்கணும். கிளாஸ் டீச் பண்ணுறதுக்கு எதையும் கற்றுக்கிறதுக்கு அவர் ரொம்ப ஆர்வம் உள்ளவராக இருக்கணும். வெரி இன்டெலிஜென்ட் பர்சனாக இருக்கணும், ரொம்ப பேஷன்ஸ் பொறுமை உள்ளவராக இருக்கணும். ஏதாவது ஒரு நியூ டாபிக்ஸ் அல்லது நியூ கான்செப்டை கிளாஸில் டீச் பண்ணுறோன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அந்த ஸ்கில்ஸ் அவருக்கு இருக்கணும். தென் ethical, social and environmental responsibilities of mathematics teacher. எத்திக்ஸ் அப்படின்றது என்னென்னா தொழில் சார்ந்த நெறிமுறைகள் எப்படி இருக்கணும். அவர் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் எப்பயுமே கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மேலே எப்பயுமே கேர் எடுக்கக்கூடியவராக அவர் இருக்கணும். அதாவது ஈக்விட்டி, ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு இண்டிவிஜுவல் எபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த எபிலிட்டியை பார்த்து எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். எப்பயுமே பாயிண்ட் அவுட் பண்ண மறுபடியும் பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஒர்க் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. தென் அன்பயாஸ்டு டீச்சிங், தன்னுடைய பர்சனல் ஒப்பீனியனை கிளாஸில் வந்து அவர் வெளிப்படுத்தக்கூடாது. ஸ்டூடெண்ட் தன்னுடைய பர்சனல் ஒப்பீனியனுக்கு தகுந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டை வந்து நாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒன்று தான் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கணும். பாரபட்சம் இல்லாமல் செயல்படணும், அதான் அன்பயாஸ்டுன்னு சொல்கிறது. தென் எப்பயுமே ஒரு டீச்சர் ஒரு பெஸ்ட்டு அட்வொகேட்டாக இருந்தால் தான்
ஸ்டூடெண்ட்டோட சக்ஸஸ் நல்லா இருக்க முடியும். அதாவது ஒரு கன்சர்னாக இருக்கணும். யாருக்கெல்லாம் ஒரு கோஆர்டினேட் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கணும். சப்போஸ் ஒரு ஸ்கூலில் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாலும், ஸ்கூலில் ஏதாவது ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணாலும், அல்லது கம்யூனிட்டியில் ஏதாவது ஒன்று நடந்தாலும், டீச்சர் அந்த பிரின்சிபல் கூட, அந்த ஸ்டூடெண்ட்டு கூட, அந்த பேரண்ட்டு கூட, மூணு பேர் கூடவும் ஒரு கன்சர்ன் பர்சனாக இருக்கணும். எப்பயுமே வெறும் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டை மட்டும் கிளாஸில் டீச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அது இல்லாமல் நம்ம நேஷ்னல் லெவலில் இப்போ டைம் பீயிங் என்ன நடக்குது, ஜென்ரலாக என்னென்ன இஷ்யூஸ் போயிட்டுருக்குது, அதேமாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர், அதாவது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அதிகாரங்கள் கொடுக்கப்படுறதில் யார் எந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. மார்ஜினலைஸ்டு பாப்புலேஷன் சொல்லக்கூடிய பொருளாதாரத்தில் ரொம்ப விளிம்பிற்கு தள்ளப்பட்டவர்கள் இருக்காங்கல்ல, அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன. ஜெண்டர் இன்ஈக்வாலிட்டி, சோஷியல் இன்ஈக்வாலிட்டி, அதாவது இந்த பாலின பாகுபாடுகள், நம்ம என்விரான்மெண்ட்டை பற்றின விஷயங்கள் எல்லாத்த பற்றியுமே கிளாஸில் அவர் பேசுகிறதுக்கு ஒரு வெல் பர்சனாக இருக்கணும் அவர். அது மட்டும் இல்லை, ஒரு ஸ்டூடெண்ட் எப்பயுமே ஒரு டீச்சரை தான் இமிட்டேட் பண்ணி நடக்கக்கூடியவனாக இருப்பான் மோஸ்ட்டாக. ஏன்னா அதிக நேரம் அவங்க தான் பண்ணுறதுனால. ஸோ அப்போ ஒரு டீச்சர் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். ஒரு கிளாஸ் ரூமை ரொம்ப வார்மாக, ரொம்ப ஒரு ஹாப்பி என்விரான்மெண்ட்டாக அவர் வச்சுருக்கணும். அப்போ தான் கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க. ஒரு கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட் பாசிட்டிவாக இருக்கிறதும் நெகட்டிவாக இருக்கிறதும் அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய கிளாஸ் டீச்சரை டிபெண்ட் பண்ண விஷயம். ஸோ எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும், ஒரு கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட்டை ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். தென் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை த மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர். மேத்தமெட்டிக்ஸ் டீச்சருக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது கிளாஸ் ரூமில். அண்டர் மோட்டிவேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எப்பயுமே கிளாஸ் கவனிக்கிறதுக்கு ஆர்வம் இல்லாத குழந்தைகள் இருப்பாங்க, வகுப்பு நாட்டம் இருக்காது அவங்களுக்கு. ஸோ அதுவும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும். தட் இஸ் என்ன மீனிங், நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேத்ஸ் மேலே. இதனாலே ரொம்ப போரிங்கான சப்ஜெக்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இல்லாத ஒரு சப்ஜெக்ட் அப்படின்ற எண்ணம் அவனுக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும். அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசிக் ஸ்கில்லே தெரியாது. ஸோ அப்போ அவனுக்கு நம்ம கிளாஸ் டீச் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். அதுமாரி ஒரு கிளாஸ் நல்லா எஃபிஷியண்ட்டாக எஃபெக்டிவாக டீச் பண்ணுறதுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் தேவைப்படும், மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். அது அவைலபிளாக இல்லை அந்த ஸ்கூலில் அப்படின்னாலும் அவங்களால எஃபெக்டிவாக டீச் பண்ண முடியாது. தென் ஒரு கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராக்ரஸை, அவனுடைய முன்னேற்றத்தை மானிட்டர் பண்ணுறது, கண்காணிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு மாதிரி கெப்பாசிட்டி இருப்போம். ஏன்னா ஆவரேஜ், அபவ் ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஒரு டீச்சர் அவனுக்கு ப்ரொக்னோஸ்டிக் டெஸ்ட்டுங்கிறது ஸோ ஒரு கிளாஸ் ரூம் டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனுக்கு எந்தளவுக்கு பேசிக் நாலேஜ் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக வைக்கக்கூடிய டெஸ்ட்டு தான். தென் ஃபார்மேட்டிவ் அப்படிங்கிறது தொடர்ந்து அவனுக்கு டெஸ்ட் வைக்கக்கூடியது. ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் அடிக்கடி நம்ம தேர்வு வைப்போம், அதுதான் ஃபார்மேட்டிவ். தென் சம்மேட்டிவ் அப்படிங்கிறது ஓரளவு ஒரு கான்செப்டை முடிச்சிட்ட பிறகு, ஒரு 2-3 யூனிட்டை முடித்த பிறகு நம்ம வைக்கிறதுக்கு பேர் தான் சம்மேட்டிவ். தட் இஸ் குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி எக்ஸாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்லாம் ஒரு டீச்சர் கண்டக்ட் பண்ணும்போது அவர் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாரு. கிளாஸ் ரூமை மெயின்டைன் பண்ணுறது, டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறது, இதெல்லாம் கூட அவருக்கு கொஞ்சம் பாதிக்கக்கூடிய காரணிகளாக இருக்குது. எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸோட மென்டல் கெப்பாசிட்டி டிஃபர் ஆகும் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டு ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இடையில டிஃபர் ஆகுது இல்லையா. ஸோ அப்போ ஒரு ஸ்டாஃபுக்கு ஸ்டூடெண்ட்டை பற்றின ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு விஷயங்களை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா மார்க் எடுக்கணும்னா டீச்சர் மட்டும் சப்போர்ட்டாக இருந்தால் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் வெரி வெரி எசென்ஷியல். ஸோ அது கிடைக்கலனாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கிளாஸோட சைஸ், தட் இஸ் ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கிளாஸ் ரூமை கண்ட்ரோல் பண்ணுறது, கிளாஸ் ரூமை மேனேஜ் பண்ணுறது, கிளாஸ் ரூமுக்கு இந்த ஹோல் கிளாஸுக்கு டீச் பண்ணுறது அவங்களுக்கு பெரிய சேலஞ்சிங்கான டாஸ்க்காக இருக்கும். ஸோ சப்போஸ் நியூ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கிளாஸில் டீச் பண்ணுறதுங்கிறது டீச்சருக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதெல்லாம் கிளாஸ் ரூமில் டீச்சர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அப்ராப்ரியேட் யூஸ் ஆஃப் ஐசிடி ஃபார் டீச்சர் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட். ஐசிடி அப்படின்றது இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இந்த ஐசிடி தான்
ஒரு மிகப்பெரிய ஒரு பொட்டென்ஷியலாக இருக்குது. எதுக்கு? இந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் எல்லா லெவல்லையும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொட்டென்ஷியலாக இருக்கக்கூடியது இந்த ஐசிடி தான். ஏன்னா மேத்தமெட்டிக்ஸும் கம்ப்யூட்டரும் நம்மளோட டே டு டே லைஃப்பில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன்றா இருக்குது. ஏன்னா நம்ம எந்த வேர்ல்டில் இருக்கிறோம்? மாடர்ன் வேர்ல்டில் இருக்கிறோம். ஸோ நிறைய ஆம்பிள் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய பிளண்ட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம இதில் இருக்குது இல்லையா? அப்போ நமக்கு என்ன தேவை? மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் வேணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் நமக்கு தேவை. மேத்தமெட்டிக்ஸை வந்து கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா மேத்ஸ் இல்லாமல் கம்ப்யூட்டரால் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே அது எப்படி தான் எடுத்துக்கும்? நம்பராக தான் எடுத்துக்கும். ஈவன் ஹார்ட்வேராக இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேராக இருந்தாலும் மேத்தமெட்டிக்ஸ் வந்து கம்ப்யூட்டரில் ரொம்ப யூஸ் ஆகுது. மாதிரி கம்ப்யூட்டர் எப்படி ஹெல்ப் பண்ணுது நமக்கு அப்படின்னா, ஒரு கிளாஸ் ரூம் டீச்சிங்கை வந்து ரொம்ப லைவாக கொண்டுட்டு போகணுங்கிறதுக்கு கம்ப்யூட்டர் யூஸ் ஆகுது. ஸோ அப்போ எந்த ஒரு கான்செப்டாக இருந்தாலும் மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கான்செப்ட்டுமே நம்ம விஷுவலைஸாக, இட் இஸ் விஷுவல் இமேஜாக, பிக்சராக நம்ம கிளாஸில் டீச் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் யூஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நம்ம டீச் பண்ணணுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ இதுதான் அப்ராப்ரியேட் யூஸ் ஆஃப் ஐசிடி. தென் லிங்கேஜ், அதாவது கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் டு கார்ப்பரேட் லைஃப் அண்ட் டு சொசைட்டி. அதாவது ஸ்கூல் தான் வந்து ஒரு மினியேச்சர் சொசைட்டின்னு சொல்லுவோம். சிஇயில் படிச்சிருப்பீங்க, ஸ்கூல் அஸ் ஏ மினியேச்சர் ஆஃப் சொசைட்டி. ஏன்னா சொசைட்டியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் தான், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் வேறு வேறு சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க தான் வந்து ஸ்கூலில் இருக்கு. இந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃப்யூச்சர் சமுதாயத்தை, எதிர்கால சமுதாயத்தையே உருவாக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்கல்ல. ஸோ அதனால் ஸ்கூலுங்கிறது ஒரு சின்ன மிக சிறு அளவிலான ஒரு சமுதாயம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க? ஸ்கூலில். அதேமாரி ஸ்கூலில் ஒரு ஸ்டாஃப் டீச் பண்ணுற விஷயத்தை அவன் லேர்ன் பண்ண பிறகு அதை எங்கே தான் போய் அவன் யூஸ் பண்ண போகிறான், அப்ளை பண்ண போகிறான்? சொசைட்டியில் தான் அவன் அப்ளை பண்ண போகிறான். அப்போ ஸ்கூலில் கிளாஸில் கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை அவன் எங்கே போய் அவன் யூஸ் பண்ண போகிறான்? ரியல் லைஃப்பில் சொசைட்டியில் போய் அவன் யூஸ் பண்ண போகிறான். ஸோ இதுதான் வந்து கான்ட்ரிபியூஷன் டு த கார்ப்பரேட் லைஃப்னு சொல்கிறது ஆஃப் அ ஸ்கூல். ஒரு ஸ்கூலில் கிடைக்கக்கூடிய அந்த நாலேஜை எங்கே போய் அவன் அப்ளை பண்ணி பார்க்குறான்? சொசைட்டியில். ஓகே, எப்பயுமே ஒரு டீச்சர் வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் ஸ்கூலில். ஏன்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறான் போய் சொசைட்டியில். ஓகே, அது மாதிரி டீச்சர் தான் வந்து ஒரு மெயின் பில்லர். இதுக்கு ஒரு சொசைட்டினுடைய ப்ராக்ரஸ் வந்து சவுண்டாக இருக்கணும்னா, ஒரு சொசைட்டினுடைய முன்னேற்றம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான பில்லர் யார்? டீச்சர் தான் பில்லர். ஓகே, அதனால தான் என்ன சொல்கிறாங்க, டீச்சர் பிளேஸ் ஏ கீ ரோல் இன் ஷேப்பிங் அவர் ஃப்யூச்சர். நம்மளுடைய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியவர் யாருன்னா ஒரு ஆசிரியர். ஸோ அப்போ என்ன ஜென்ரலி சொல்ல வராங்க, கிளாஸ் ரூமில் டீச்சர் ரொம்ப ரோல் மாடலாக இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஏன்னா கிளாஸில் கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸு தான் அவன் கெயின் பண்ணிட்டு போய் எங்கள் சொசைட்டிக்கு எதிர்காலத்தை அவன் உருவாக்க போகிறான். தென் ஜேர்னல்ஸ், அதே மாதிரி அண்ட் அதர் ரிசோர்ஸஸ், அதாவது எது? கான்ஃபரன்ஸ், செமினார், ஒர்க் ஷாப். ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் வந்து எதை கான்ட்ரிபியூட் பண்ணலான்னா, நிறைய ஜேர்னல்ஸை நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறையா அவங்க ஜேர்னலை வந்து பப்ளிக் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேத்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் ஜேர்னல் ஆஃப் பியோர் அண்ட் அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ், அதில் கூட அவங்க பப்ளிஷ் பண்ணலாம் நிறையா ஜேர்னல்ஸை. ஸோ இந்த மாதிரி நிறையா கான்செப்ட் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக அவங்களுக்கு நிறையா க்ரோத் இருக்கும், டெவலப்மெண்ட் இருக்கும் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் டீச்சருக்கு. தென் கான்ஃபரன்ஸ்னால் என்ன? நிறைய பேர் ஒன்றா மீட் பண்ணுறாங்கல்ல, ஒரு இடத்துல மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறாங்கல்ல, அதை தான் நம்ம என்னென்னு சொன்னோம், கான்ஃபரன்ஸ். தட் இஸ் எ மீட்டிங் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் கால்டு டுகெதர் டு என்கேஜ் இன் டிஸ்கஷன். அதாவது நான் அதை சொல்லணும்னு தேவையில்லை, ஏன்னா இந்த கான்ஃபரன்ஸ், செமினார், ஒர்க் ஷாப், சிம்போசியம் இதெல்லாம் உங்களுக்கு எல்டி பேப்பரில் வந்துருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கான்ஃபரன்ஸ்னால் என்ன, அதனுடைய மெரிட்ஸ், டிமெரிட்ஸ். செமினார்னால் என்ன, அதனுடைய மெரிட்ஸ், டிமெரிட்ஸ். ஒர்க் ஷாப்னா என்ன, அதனுடைய மெரிட்ஸ், டிமெரிட்ஸ். ஒரு 3 points, 3 to 4 points வந்து ஒன்றுக்கும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, இதோட யூனிட் நம்பர் 8 உங்களுக்கு ஓவர். ஸோ மோஸ்ட்லி எல்லா யூனிட்டும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.